யோ இவ்வளவு சொரியாதையா, சத்தம் கட்டு வெளில இருக்கவங்க உள்ள வந்துட. சாரி டாக்டர். டாக்டர் தாஸ். ஆமா, என்ன இதையே பாத்துட்டு இருக்க? உங்க பேர் என்னன்னு பார்த்தேன் டாக்டர். என் பேரா தாஸ். இந்த பேரை வச்சுக்கிட்டு நான் பாடுபட்டு இருக்கேன். ஏன் டாக்டர்? எவனோ ஒரு வீணா போனவன் தின ராத்திரி போன் பண்ணி நீ வெறும் தாசா இல்ல லாட் லபக் தாசா என் உயிரை எடுக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா. என் ரிப்போர்ட் டாக்டர். ரிப்போர்ட்டா? நீ இந்த பிச்சைக்கார மாத்திரம் பாத்துருக்கியா? பாத்திரத்தை சமீபத்துலதான் பார்த்து தொலைச்சேன் டாக்டர். ஏன்னா அதுலதான் குழம்பு ரசம் கறின்னு எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரிதான் உன் பிளட்ல எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. அப்படிதான் இந்த அரிப்பு நிக்கவே நிக்காதா டாக்டர்? இரு, உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். ஓகே டாக்டர். டாக்டர், குப்பரை பேண்ட கொஞ்சம் இறக்கி விட்டுக்கணுமா? அது ஓ இஷ்டம். ஆனா நான் கையில தான் போடுவேன். ஐயோ, ஏன் டாக்டர்? உங்க கூட டிவில ஒரு பொண்ணு வருமே, அது வந்து ஊசி போடாதா? அது டிவில தான் போடும். ஆனாலும் உனக்கு ரொம்ப அப்பா. ஏன் டாக்டர், இனிமே இந்த அரிப்பெல்லாம் நின்றுமா? இனிமே அதிகமாகும். என்ன சொல்றீங்க? அது டெவலப் ஆகும்போது தானே என்னன்னு புரியும். ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாரு. சரி டாக்டர். என்ன வச்சு கிளினிக்கே டெவலப் பண்ணுவார் போல இருக்கு. ஹலோ. அட பாவி, நீதானடா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இனிமே என் பேரு லார்ட் லபக் தாஸ் தான். எனக்கு ஒரு போர்டு வேற. டாக்டர், இந்த போர்டு வெளியே வந்து விழுது. இதே குரல். அந்த அரிப்பு ஆரம்பிச்சிருச்சே. ஐயோ, இது வேற அப்பப்ப வந்து டிரைவிங் கூட பண்ண முடியல. ஐயோ, அறிவுக்கு முண்டோம். வண்டி ஓட்டும் போது என்னைய பந்தா வண்டி கிடக்குது, ரோட்டை பார்த்து ஓட்டியா? பந்தா இல்லம்மா, இது அரிப்பு. ஒரு பிச்சைக்காரி தந்த பிச்சை. ஒரு 5 மினிட்ஸ் சொரிஞ்சு விட்டு போறியா? என்ன இந்த மாதிரி துப்பிட்டு போறாளே? ஒருவேளை இவளுக்கு டிவி இருக்குதோ? ஆஹா, இது வேலைக்கு ஆகாது. நமக்கு எருவு மாடு ஸ்டைல் தான் கரெக்ட். அங்க போறேன். ஐயோ, ஆஹா, இங்க தேய்ச்சா ரசிகர்கள் வருத்தப்படுவாங்க. அரக்கங்கையில நகம் பெருசா இருக்கு, அங்க வச்சு தேய்க்கிறேன். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. ஏன் இங்க வந்த? என்னங்க நீங்க எருமை மாதிரி செவுத்துல போய் உரசுறீங்க? என்கிட்ட சொல்லி விட்டுருந்தீங்கன்னா நான் சொரிஞ்சு விடுவேன்ல. ஆமா ஆமா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் இடத்த காலி பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. என்ன? எனக்கு முன்ன மாதிரி எல்லாம் நடந்து கிடந்து பிச்சை எடுக்க முடியல. ஏன் ஒரு ஹையர் வண்டி வச்சுக்கிறதானே? அதுக்கு தானே வந்திருக்கேன். எதுக்கு? ஏதோ உங்க வண்டியை கொடுத்தீங்கன்னா ஒரு 4 கடகண்ணி, ஒரு 4 கோயில் குளம்னு பிச்சை எடுத்து எங்க பிசினஸ் பெருக்கிக்குவோம். ஆமா ஆமா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சிருக்கிற. பிசினஸ் பெருக்கிறதுக்கு ஏன் வண்டி தான் உனக்கு கிடைச்சதா? என்னக்கா நீ எனக்காக போட்டு சட்டையை கட்டி கொடுத்துரு, உனக்காக ஓட்டிட்டு இருக்க வண்டியை தர மாட்டாரா? ஏன்டா அவளை கத்தி பேசுற? எல்லாருக்கும் கேட்கணுமா? ஆமா, நீங்க சட்டையை வாங்கினிய போட்டியாடா? ஏன்டா அதை அக்குளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற? ஐய, சட்டெல்லாம் போட்டா அரிக்குது. உனக்கு சட்டை போட்டா அரிக்குதுடா. எனக்கு கரண்ட் போனதுல இருந்தே அரிப்பு தான்டா. என்னங்க நீங்க மச்சான போய் திட்டுறீங்க? மச்சானா? யாரு மச்சான்? அதுக்குள்ள மறந்து போச்சா? ஏன்? அன்னைக்கு நடந்ததை எல்லார்கிட்டயும் சொல்லிரட்டமா? அடி பாவி, அதை சொல்லியே என் மானத்தை வாங்குறியா நீ? உங்க மச்சானுக்கு முன்னாடியே அவனை வேணா போக சொல்லட்டுமா? ஐயோ, உங்களுக்கு என்ன அகடி வேணும் சொல்லி தொலைங்க. பாய்க்கா. எடுத்துட்டு போங்க. போங்க ஏய், வா, வா, போங்க. வா, தம்பி, வா, வா.